கடைசி படம் சொல்ல முடியாது. இந்த படம் ஏன் தடை பண்ணாங்கன்றது இப்போ தான் தெரியுது. இது வெளியே வந்தால் எங்கே நம்ம ஆட்சி பருப்போடு என்றதால தான் இந்த படத்தை வெளியே விடலை. Periyar Maniammai Institute of Science and Technology, Tanjavur. Aerospace engineering with specialization in unmanned aerial vehicle. அந்த படம் எடுத்ததுக்கு அப்புறம் தான் அவர் ஆட்சிக்கு வந்திருக்காரு. அவரை மாதிரி ஒரு மனுஷன் இதுக்கப்புறம் பார்க்கவும் முடியாது. எம்ஜிஆருக்கு அடுத்து நம்ம தளபதி தான். லாஸ்ட் சீன் தியேட்டர்ல இருக்கவங்க அழுவாது. ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயமா இருக்குது. பேசினா நம்மளுக்கு கொஞ்சம் சென்டிமெண்ட்டாக இருக்கும். தியேட்டருக்கு வந்து பாருங்க, இந்த மாதிரி ஓடிடியில் விட்டாங்கன்னு தான் சொல்லிட்டு அப்படிலாம் பார்த்துன்னு இருக்காரு. அண்ணன்றதான் சிஎம், நம்ம சிஎம் ஒழிச்சு விட்டார். தியேட்டரை வந்து பத்திட்டு எரியுது. ஹாலிவுட் படம் எல்லாம் எடுத்து வச்சுக்கிறாரு ப்ரோ, தளபதியை வச்சு. மஜா வந்தது, தளபதியை பார்த்துட்டோம், அது போதும் நம்மளுக்கு. படம் சொல்ல வார்த்தையே இல்லை. தலைவன் கடைசி படம் சொல்ல முடியாது. அதாவது நாளைய தீர்ப்பில் தொடங்கி ஒட்டுமொத்த ரசிகர்களையும் உருவாக்கி ஒரு நாளைய தீர்ப்பை எழுதி ஒரு புதிய ஜனநாயகனாக உருவாகி ஒட்டுமொத்த மக்களுக்கும் ஒரு நல்ல விஷயத்தை சொல்லி ஒரு சிறப்பான ஒரு சமூகத்துக்கு, ஒரு இந்தியாவுக்கு ஒட்டுமொத்த ஜாதி மதம் பேதமின்றி எல்லாருடைய மக்களும் ஒரே இனம், ஒரே மதம், அது இந்தியா அப்படின்னு சொல்லி பெண்களுக்கு மிகப்பெரிய ஒரு தைரியம் இருக்கணும், எல்லா விதத்தில் நல்ல முறையாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி சிறப்பாக சொல்லியிருக்காரு. இது கடைசி படம் இல்லை, தமிழ்நாட்டு மக்களுக்கு இல்லை, இந்திய மக்களுக்கு ஒரு முதன்மையான ஒரு கருத்துள்ள படம். இது கடைசி படம் சொல்ல முடியாது. எங்கள் தலைவனை எல்லா விதமாக மையப்படுத்தியிருக்கு. இந்த படம் ஏன் தடை பண்ணாங்கன்றது இப்போ தான் தெரியுது. ஆக்சுவலாக தடை பண்ணி இருந்தும் ஆனால் அந்த தமிழக வரலாற்றில் சிறப்பான ஒரு ஆட்சியை கொடுத்துருக்காங்க. மக்கள் சிறப்பான ஒரு வரவேற்பை கொடுத்துருக்காங்க. உண்மையிலேயே ஒரு ஜேர்னலிஸ்ட்டு வந்து ஒபே பண்ணுறாரு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் இதில் முழுக்க ஜேர்னலிஸ்ட்டு கருத்தை உள்வாங்கி தான் இந்த படம் முழுக்க இருக்குது. ஆனால் இதை யாரும் இனிமேல்டாவது புரிஞ்சுப்பாங்கன்னு நினைக்கிறேன் அந்த படத்தை உள்வாங்கி. நான் ஒட்டுமொத்த இந்திய மக்களுக்கும் ஒரு அபூர்வ படம், ஒரு சிறப்பான படம். அது ஒன் லாஸ்ட் மூவின்னு சொல்லும்போது புதிய ஜனநாயகம் உருவாகிறதுக்கும் ஒட்டுமொத்த அரசியல்வாதிக்கும் சிறப்பாக பண்ணுறதுக்கும் ஒரு சிறப்பான கருத்தை கொடுத்துருக்காரு. இது எங்களுடைய மாண்புமிகு முதல்வருக்கும் கழக பொதுச் செயலாளர் அவர்களுக்கும் மற்றும் இதில் நடித்துள்ள அனைவருக்கும் மனமார்ந்த நன்றி. இதை ரசிக்க வந்த மக்களுக்கும் அனைவருக்கும் நன்றி. இது கடைசி படம்னு சொல்லும்போது ஒரு கஷ்டமாக தான் இருக்குது. ஏன்னா இந்த ஒரு ரசிகனாக இத்தனை வருஷம் பயணித்து இது ஒரு கடைசி மூவியாக படம் பார்த்துட்டு வரும்போது ரொம்ப கஷ்டமாகுது. தளபதிக்கு ஒரு வேண்டுகோள்னாக்கா மறுபடியும் அவர் ஏதாவது ஒரு 2 வருஷத்துக்கு ஒரு முறையாவது ஒரு படம் நடித்தா மக்களுக்கு நல்ல விஷயத்த சோஷியல் மூலியமாக சொன்னாக்க இன்னும் நல்லா இருக்கும். மிகப்பெரிய ஒரு பெண்களுக்கு ஒரு வீரத்தையும் விவேகத்தையும் எல்லா மக்களுக்கும் பாதுகாக்கிறதுக்கு உண்டான விஷயத்த சொல்லியிருக்காரு. இது எல்லா தரப்பு மக்களும் இது லாஸ்ட் டான்ஸ்னு சொல்லும்போது ரொம்ப கஷ்டமாகுது. இது தளபதியை ரொம்ப மிஸ் பண்ணுறோம். தலைவர் முதலமைச்சர் படம் தமிழகத்தின் ஒரு வரலாறு மிக்க சிறப்பான ஒரு மூவி படமாக இருக்குது. இது அரசியல் சூழலால் நிறுத்தி வைக்கப்பட்டதுனால இந்த படம் மாபெரும் வெற்றி அடைஞ்சிருக்கு. இந்த படத்தை பார்க்குற அனைத்து மகளிரும் பொதுமக்களும் இந்த மக்களோட கருத்துக்களை முழுவதாக எங்கள் தளபதி நடித்து இந்த மக்களுக்கு ஒரு நல்ல ஒரு விழிப்புணர்வான ஒரு படத்தை கொடுத்துருக்காரு. இந்த தமிழ்நாட்டை ஆண்டு கொண்டிருக்கிற எங்கள் தலைவர், எங்கள் அண்ணன், எங்கள் 6 உயிர் அண்ணனுக்கு இன்னொரு வாட்டி படம் நடிக்கணும்னு அன்பாக வேண்டும் கேட்டுக்கிறது. படம் ரொம்ப நல்லா இருக்குது. மக்களுக்கான ஒரு படம் இது.
எப்படி நம்ம அனைத்து மக்களும் எப்படி வாழ வேண்டும், எப்படி எல்லாம் ஒன்றா அண்ணன் தம்பி மாரியே அக்கா தங்கச்சி மாரி வாழ வேண்டும் என்று நம்மளை அரசியல் ரீதியாக மக்களை பிரித்து வச்சு ஜாதியை உண்டாக்கி இவ்வளோ நாட்கள் 50, 60, 70 வருஷமாக நம்மளை வந்து அரசியலுக்காகவே நம்மளை பிரித்து வச்சுருந்தாங்க. அதனால் இந்த படத்தை தான் வந்து இது வெளியே வந்தால் எங்கே நம்ம ஆட்சி பருப்போடு என்றதால் தான் இந்த படத்தை வெளியே விடலை. ஆனால் அவங்க பண்ணுற சதி மக்களுக்கு தெரிஞ்சு தான் மக்கள் இன்றைக்கி அவரை கோட்டையில் உட்கார வச்சுருக்காங்க. மக்களும் நல்லா இருக்கணும், முக்கியமாக பெண்கள் தைரியமாக எப்படி இருக்குன்னு இந்த படம் ஒரு உதாரணமாக இருக்குது. அந்த லாஸ்ட்டு டான்ஸு சொல்லும்போது ரொம்ப வருத்தமாக இருக்குது. குறைஞ்சது 2002 நான் அவரோட ஃபர்ஸ்ட் ஷோ பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறேன். அடுத்த ஃபர்ஸ்ட் ஷோ நான் என்னால் பார்க்க முடியாதுன்ற வருத்தத்தோடு நான் வெளியே வரேன். தளபதி அவரை தினைக்கும் நான் நியூஸில் பார்க்குறதே ஒரு மகிழ்ச்சியாக இருக்குது. அவர் சொல்கிற மாதிரி 5 வருஷம் ஒரு முறை நடித்தாலும் எங்களுக்கு சந்தோஷம் தான். எங்களுக்கு அந்த தருணம் பார்க்கும்போதெல்லாம் மறுபடியும் இந்த அவரை ரொம்ப மிஸ் பண்ணுற மாதிரி ஃபீலாக இருக்குது எங்களுக்கு. அது சொல்ல வார்த்தை இல்லை, ரொம்ப ஃபீலிங்காக இருக்குது. இந்த படம் ஒரு மக்களுக்கான ஒரு படம். நான் இருக்கார்ல, அவர் நடந்துக்கிறதுக்கும் இந்த படத்துக்கும் நிறைய சம்மந்தம் இருக்குது. இந்த படம் எடுத்ததுக்கப்புறம் தான் அவர் ஆட்சிக்கு வந்திருக்காரு. ஆட்சி சிறப்பாக இருக்குது. இதேமாரி செஞ்சாருனாக்கா இன்னும் நல்லா இருப்பார். 30 வருஷம் அவரை ஒன்றும் பண்ண முடியாது. புரியுதுங்களா? அவர் நடிக்கிறோம் மக்களுக்கு செய்ய வேண்டியது நிறைய இருக்குல்ல, மக்களுக்கு செய்ய வேண்டியது நிறைய இருக்குது. அதனால் அது செஞ்சாலே போதும். அவர் நடித்து தான் செய்யணும்னு கிடையாது, மக்களுக்கு நிறைய செஞ்சுக்கிட்டு இருக்காரு. அவரை மாதிரி ஒரு மனுஷன் இதுக்கப்புறம் பார்க்கவும் முடியாது. எம்ஜிஆருக்கு அடுத்து நம்ம தளபதி தான். அவர் தான் என்றைக்குமே. தளபதி அசைக்க யாராலையும் முடியாது, நாங்கள் விடவும் மாட்டோம். நன்றிப்பா. படம் இது எப்படி சொல்கிறது, லாஸ்ட் ஃபிலிம்ன்றது ஒன்று ஏற்றுக்க முடியாத ஒன்று. ஆனால் நாங்கள் தினம் வந்து தளபதியை வந்து ரியலாக வந்து பார்த்துட்ருக்கோம். குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் ஒவ்வொருத்தவங்களுக்கும் அரசியலை பற்றியும் சரி, படத்தை தாண்டி அரசியலை பற்றி ஒவ்வொருத்தரும் இன்றைக்கி பேசுகிற அளவுக்கு இருக்கார் தளபதி. அதை நினச்சி நாங்கள் ஹாப்பியாக வெளியே வரோம். இந்த மூமெண்ட் வந்து மறக்க முடியாத ஒரு மூமெண்ட்டாக எங்கள் எல்லார்கிட்டையும் இருந்துகிட்ருக்கு. அது எப்படி சொல்கிறதுன்னு தெரியலை எங்களுக்கு. பெண்களை பற்றி எப்படி இருக்கணுன்றது இந்த படத்து மூலயமா எங்கள் தளபதி வந்து எங்களுக்கு வந்து சொல்லியிருக்கிறது ஒரு பெரிய எப்படி சொல்கிறதுனே தெரியல, பேசவும் முடியலை. ஆமாம், லாஸ்ட் சீனு தேட்டரில் இருக்கவங்க அழுவாத ஆளே இல்லை. அந்த அளவுக்கு பயங்கர எமோஷ்னலோட தான் ஒவ்வொருத்தருமே வெளியே வந்துட்ருக்கோம். பட் இல்லை, இது ஃபஸ்ட் ஷோன்றதே இல்லை தளபதி. பட் ஆனால் ஓகே, அதை நாங்கள் ஏற்றுக்கிட்டு எங்களுக்கு வந்து நிறைய வேலை கொடுத்துருக்காரு தளபதி. மக்களுக்கு செய்கிறது நிறைய வேலை இருக்குது எங்களுக்கு. நாங்கள் அதை கண்டினியூ பண்ணுறதுக்காக வரோம். தளபதியோடு சேர்த்து நாங்களும் எல்லாருமே வரோம். படத்தில் ஜேர்னலிஸ்ட்டை போய் சொல்லியிருக்காங்க. அதாவது ஒரு ஜேர்னலிஸ்ட் நினச்சா என்ன விஷயம் பண்ண முடியும், எப்பேற்பட்ட ஒரு தலைவனையும் ஒரு கீழே இருக்கிற ஒரு மனிதனையும் ஒரு நல்ல விஷயத்துக்கு பயன்படுத்தினா எந்த ஒரு மெசேஜையும் நல்ல விஷயத்தில் ஒரு நல்ல தலைவனை வச்சுன்னு கொண்டு போகலாம் அப்படின்றதுக்கு உதாரணம் தான் இந்த படம். இந்த படம் வந்து எலெக்ஷன் முன்னாடி வந்திருந்ததுன்னா நடக்கிற கதையே வேறு. அதுக்கெல்லாம் இவங்கெல்லாம் இந்த படத்தை பார்த்துட்டு தான் எல்லாத்தையும் தவிர்த்துட்டாங்க. அதை மீறி 2027 உட்காந்துருக்காரு. அதை மீறி இந்த படம் ரிலீஸ் ஆகிருக்கு. மக்களுக்கு தேவையான அனைத்து கருத்துக்களுமே இது இருக்குது. பெண்களுக்கு தேவையான கருத்து முக்கியமாக இருக்குது. அன்றைக்கி கண்ணகி என்ன பண்ணாங்களோ இன்றைக்கி சாதாரண பெண்மணியாக அதை வச்சு அதை பண்ண முடியும். போராட்டம் பண்ணி தான் தீக்குளிச்சு தான் ஒரு விஷயத்தை சாதிக்கணுன்றது கிடையாது. ஒரு பெண்ணின் மேலே நினச்சாங்கன்னா பிரசவல் எப்படி அவங்க தாங்குறாங்களோ அதேமாரி உள்ள ஒரு ஸ்ட்ராங்கான உமன் நினச்சாங்கன்னா மனசில் நினச்சா போதும். அவங்க உடலில் ஆல்ரெடி வலிமை இருக்குது, இல்லாமலாம் கிடையாது. அவங்க நினச்சனா எதையும் செய்ய முடியும், சாதிக்க முடியுன்றதை இந்த படம் காட்டியிருக்கு. ஜேர்னலிஸ்ட் மூலிமா ஒரு நல்ல தலைவனை எடுத்துருந்துருக்காங்க. இன்றைக்கி ஐடி நினச்சி தான், விர்ச்சுவல்ஸ் நினச்சி தான் இந்த தலைவர் வந்து இன்றைக்கி சிஎம் ஆயிருக்காரு. இது தொடரும். இப்போ லாஸ்ட்டாக வந்து எண்டு கட்டணும்னு போட்டாங்க. அப்போ வந்து எல்லாருமே அழுத மாதிரி ஒரு விஷயம் இல்லை, அது ஏற்றுக்கவே முடியல. ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயமா இருக்குது. பேசுனா நம்மளும் கொஞ்சம் சென்டிமெண்ட்டாக இருக்கும். தலைவரை மிஸ் பண்ணிட்டோம், திரையில் மிஸ் பண்ணிட்டோம். இன்றைக்கி தரையில் நடந்துகிட்ருக்காரு, செஞ்சுட்டு இருக்காரு, செய்துகிட்டே இருப்பார், செஞ்சு கொண்டே இருப்பார். இது தொடரும். இல்லை, ஃபஸ்ட் ஷோ அது நாங்கள் இப்போ வந்து ரசிகர் மனப்பான்மையிலேருந்து மக்கள் பணி செய்ய தொடங்கிட்டோம்.
இருந்தாலும் அதை ஏற்றுக்க முடியல. இருந்தாலும் அவர் கூட சேர்ந்து பயணிப்போம். நாங்கள் இப்போ திரையில் பார்க்குறத டெய்லியும் டிவியில் பார்ப்போம், நியூஸ் சேனலில் பார்ப்போம், ரீல்ஸில் பார்ப்போம், மீடியாவில் பார்ப்போம், டெய்லியும் பார்த்துட்டே தான் இருப்போம். எங்கள் தலைவர் முகம் எங்களுக்கு சலிக்காது. அவர் சொல்லி தான் தெரியணுமா? படத்தை உள்ளே போய் பாருங்கள், பிளாஸ்ட்டு தான். அவர் ஒன்று விஷயம் பண்ணாவே அது பிளாஸ்ட் தான். டான்ஸுனாலும் சரி, மெசேஜ்னாலும் சரி, எதுவாக இருந்தாலும் தெளிவாக செய்வார், முகம் சுளிக்காமல் செய்வார். அதுதான் அவருடைய அந்த ஒரு திறமை இருக்குன்றதை விட விரும்பி செய்வார். எந்த விஷயத்தை எடுத்தாலும் விரும்பி செய்வார். அதனால தான் ஒரு நம்பர் 1ல் இருக்கார், நம்பர் 1ல் தான் இருப்பார். படம் ரொம்ப சூப்பராக இருக்குது, நல்லா இருக்குது. இது ஒரு ஜனநாயக புரட்சியான படமாக இருக்கிறது. பணநாயகம் தோற்று ஜனநாயகம் வென்றது, வரலாறு பேசும் இந்த படம். பிளாஸ்ட்டு தான், தரமாக இருந்தது, எந்த ஒரு குறையும் இல்லை படத்தில். மக்களுக்கான ஒரு விழிப்புணர்வான படம், ஒரு எழுச்சியான படம் இது. என்ன ஒன்று, தளபதி மீண்டும் அந்த திரையரங்கில் நம்ம பார்க்க முடியும், ஒரு வருத்தம் நிறைய இருக்குது. இட்ஸ் ஓகே. மக்களுக்கான பணி செய்ய தலைவர் எங்களை வழிநடத்தி செல்கிறார். அவர் பாதையில் நாங்களும் மக்களுக்கான பணியை என்றென்றும் கடமையாற்றி செய்வோம் என்று உறுதியளிக்கிறோம். வாழ்க. படம் சூப்பராக இருக்குது. வந்து தியேட்டருக்கு வந்து பாருங்கள். இதுமாரி ஓடிடியில் விட்டாங்கன்னு தான் சொல்லிட்டு அப்படிலாம் பார்த்துன்னு இருக்காது. படமாக இருக்குது. இப்போ இதுக்கு முன்னாடி லீக் ஆனது நினச்சி நிறைய படம் சூப்பராக இருக்குது. அது எப்படி சொல்கிறது, அண்ணனோட லாஸ்ட் மூவி இது. ரொம்ப எமோஷ்னலாகவும் இருக்குது. இதுக்கப்புறம் ஃபஸ்ட் ஷோ இது ஃபஸ்ட் ஷோ லாஸ்ட் மூவி, அவ்வளோதான். என் வார்த்தை எதுவுமே இல்லை. படம் சூப்பராக இருக்குது, பயங்கரமாக இருக்குது. ஆக்ஷன் சீன்லாம் அண்ணன் கொளுத்திட்டார். அண்ணன்றதான் சிஎம், நம்ம சிஎம் கொளுத்தி விட்டார். அந்த ஹானரபிள் சீஃப் மினிஸ்டர்ன்ற போடுமா, தேட்டரை வந்து பற்றிட்டு எரியுது. நெருப்பு தான் வரல, நெருப்பும் அந்த ஸ்மோக் மட்டும்தான் வரல. அந்த ஹானரபிள் சீஃப் மினிஸ்டர்ன்றே பாருங்கள், என் தொண்டையை எப்படி அடிச்சு பாருங்கள், பயங்கரம். ஹாலிவுட் படம் போல எடுத்து வச்சுக்கிறாரு ப்ரோ, தளபதியை வச்சு செம்மையாகுது. போய் பாருங்க, வேற மாதிரி செஞ்சு வச்சுக்கிறாரு. லாஸ்ட் ப்ரோ வேற மாதிரி சீன்லாம் வந்த மாதிரி இது. அது பார்த்தா தெரியும். 3.0 பண்ணி வச்சுக்கிறாங்க, வேற மாதிரி. வினோத் தளபதி வச்சு வேற மாதிரி பண்ணி வச்சுக்கிறாரு ப்ரோ, போய் பாருங்க. மஜா வந்தது, தளபதியை பார்த்துட்டோம், அது போதும் நம்மளுக்கு. இப்போ ஃபர்ஸ்ட் ஷோ பார்த்துட்டு இப்போ செகண்ட் ஷோ திருப்பி உள்ளே தான் போகிறோம் நாங்கள். இதுக்கப்புறம் அவ்வளோதான். இதுக்கப்புறம் ரீரிலீஸுக்கு வரும் திருப்பி. பசங்க பிளாஸ்ட் பண்ணிட்டானுங்க சீரியஸாக, நான் எதிர்பார்க்கவே இல்லை அந்தமாரி. Periyar Maniammai Institute of Science and Technology, Tanjavur. Aerospace engineering with specialization in unmanned aerial vehicle.